நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படத்தோட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 2013 ரிலீஸ் ஆனிச்சு. இன்ன வரைக்குமே இந்த படம் செம்ம ஐகானிக்காக இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இவ்வளோ படம் இருக்குது, அதுக்கு முன்னாடி கூட நிறைய படம் வந்திருக்கு. இந்த படத்தை இப்போ பார்த்தா கூட அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஃபீல், அந்த ஃபீல் இருக்கும். செம்ம ஐகானிக்கான மூவி. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நிறைய சேனல்ஸ்லையும் கூட சொல்லியிருப்பாங்க, நம்மளும் சொல்லலாம்ல. ஸோ நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க படம் 2013 ரிலீஸ் ஆன த கான்ஜுரிங். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நமக்கு ஒரு 2 பொண்ணுங்க ஒரு பையன், அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மீட் பண்ண போகிறாங்க. இவங்க ஒரு பேரநார்மல் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி இவங்கள்ட்ட சொல்லி அதை ஹெல்ப் கேட்கலான்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே நர்சஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பொம்மை இருக்கும் அவங்ககிட்ட. அந்த பொம்மை பேர் வந்து ஆனபெல். இவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 7 வயசு பொண்ணு வந்து ஆனபெல்லா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்கும். ஸோ இந்த பொம்மைக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்குமே பெர்மிஷன் கேட்டிருக்கோம். இவங்களும் ரொம்ப இறக்க குணம் இருக்கு இல்லையா, நர்சஸ். ஸோ அவங்க சரின்னு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் வந்து என்ன, இந்த பொம்மை வந்து ஒவ்வொரு நேரம் தலை திரும்பி, அப்புறம் கால் ஒரு மாதிரி வேறு வேற ஷேப்ல வச்ச இடத்துல எப்படி பொம்மை அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி ஷேப்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வேற ரூம்லயே கூட இருந்திருக்கு. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெளியில போயிட்டு வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். அப்ப இந்த பொம்மை கிட்ட வந்து கையில ஒரு கிரையான்ஸ் இருக்கு. அவங்க வீட்டு வாசல்ல மிஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க, அவங்க போட்டோஸ்ல எல்லாம் வந்து கிறுக்கி இருக்கு. மேல சீலிங்ல எல்லாம் கூட மிஸ் மீ எழுதியிருக்கு. இதை பார்த்து இந்த பொண்ணுங்க எல்லாம் பயந்துடுறாங்க. அதனால கொண்டு போய் இந்த பொம்மையை கார்பேஜ்ல தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு டம்மு டம்முன்னு யாரும் வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்கு. இவங்க பயந்துகிட்டே வந்து ஒரு பொண்ணு கதவு திறக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு வந்து ஒரு வால் மாதிரி இருக்கு, அந்த அது பக்கத்துல இன்னொரு டோர் இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட நின்று இருக்காங்க. திடீர்னு அந்த டோர்ல இருந்து சத்தம் கேக்குது. இந்த பொண்ணு கதவு திறந்து பார்த்தோன்னே இந்த ஆனபெல் பொம்மை தான், அது குப்பைத்தொட்டியில போட்டாங்கல்ல, அது கடைசியில இவங்க வீட்டுக்குள்ள இருக்கு. இதை பார்த்து ரொம்ப பயந்தவங்க. சோ இவங்க 2 பேரையும், எடையும் லாரனையும் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, எட் சொல்றாரு, இது வந்து பேயோ இல்ல ஆவியோ கிடையாது, இது வந்து ஒரு கெட்ட சக்தி. பேயெல்லாம் இப்படி பண்ணாது, கெட்ட சக்தி உங்களை வந்து ஆட்கொள்ளலான்னு பார்க்கும். ஸோ நீங்க வந்து தெரியாதனமா அந்த டிமானிக், அந்த சாத்தானுக்கு வந்து நீங்க இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை வந்து ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு அந்த சில ஆடியன்ஸ்ட்டு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லைட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து லைட் எல்லாம் ஆன் பண்றாங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எல்லாம் யார் அப்படின்னும் போது, எங்களெல்லாம் பேய் ஓட்டுறவங்க, பேரநார்மல் எக்ஸ்பர்ட், பைத்தியவங்க, இந்த மாதிரிலாம் கூட சொல்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொம்மை எங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அந்த பொம்மை ஏதோ ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல வந்து அது சேஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ எடன் லாரன் 1960s வந்து பயங்கரமா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த பேய் ஓட்டுறது, இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட ஒரு கேஸ் ஸ்டடி தான் இன்னைக்கு இந்த படத்துல காமிக்க போறோம். உண்மையான கதையை தழுவி எடுத்த படம் தான் இது கான்ஜுரிங். ஸோ ஒரு கார் வந்து நிற்கிது. இவங்க புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஃபேமிலி வந்து எப்படின்னா, அம்மா அப்பா அதுக்கப்புறம் 5 பிள்ளைங்க. 5 பொம்பளை பிள்ளைங்கன்னா வீடு எப்படி கலகலன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலிலாம் இது. இவங்க கடைசியில கையில வச்சிருந்த காசுலாம் வித்து ஒரு கண்ட்ரி சைட்ல ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு தான் இப்போ வந்து எல்லாருமே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுங்களாம், நான் தான் ஃபர்ஸ்ட் ரூம்லாம் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுதுங்க கதவு திறந்த உடனே. அவங்க வந்து ஒரு நாய் சேடின்னு வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த நாய் வீட்டுக்குள்ளே வராது, கத்திக்கிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு, சரி நீ எப்போ உள்ள வரணும்னு தோணுதோ அப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜர் அவங்க அப்பா, அவங்க அம்மா பேரு வந்து கேரோலின், ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு வந்து ஆண்ட்ரியா, கிறிஸ்டின், நான்சி, சிண்டி, ஏப்ரல். இதுதான் இவங்க 5 பசங்களோட பேரு. பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிண்டி இருக்கா இல்லையா, ஏய் வின்சாம்ஸ் எங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் வெளில மாட்டுறா. மாட்டினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு இருட்டு போடுது, ஏப்ரல் உள்ள வர சொல்லு அப்படின்னு. ஏப்ரல் சீக்கிரமா அம்மா அவனை கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த ஏப்ரல் தூரத்துல ஒரு மரத்து கீழே உட்காந்து விளையாண்டு இருக்கு. ஏய் இங்க பாரு சிண்டி, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு டப்பா எடுத்து காமிக்குது. இந்த டப்பா ஆன் பண்ணிட்டு அதை பார்த்துக்கிட்டே இந்த பாப்பா என்ன பண்ணுது, அதுல ஒரு கண்ணாடி இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் திரும்பி பின்னாடி பாக்குது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஓடிடுது. இப்படியே நைட் ஆகுது. எல்லா பிள்ளைங்களும் வந்து கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்காங்க. கிறிஸ்டி கண்ணை கட்டியிருக்கா, எல்லா பிள்ளைங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. அப்ப அந்த சிண்டி கிட்டேயே வந்து அந்த சைட்ல கை தட்டுற மாதிரி கை தட்டணும். அந்த ரூம்குள்ள போயிட்டு தேடுறா. போய் தேடிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு பொண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அப்ப இதுங்க 2 பேரும் பிடிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, டம்முன்னு ஒரு சத்தம் கேக்குது. அவங்க அப்பா என்னத்த உடைச்சிங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு. என்னன்னா, அது ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போற வழியை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுங்க அந்த வுட்டை தான் வந்து உடைச்சிருக்குங்க. சரி என்ன இருக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே போய் பாக்குறாரு ராஜர். பார்த்ததுக்கு அப்புறம் அங்க நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, பியானோ அது இது இருக்கு அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி நீங்க மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரோலின்னு கூப்பிடுறாங்க. எல்லாமே மேல போயிட்டு தூங்கிடுறாங்க. இப்ப மாடியிலேருந்து கேரோலினும் ராஜரும் ரூம்ல இருந்து பாக்குறாங்க. கீழே அந்த சீடி கத்திக்கிட்டே ஓடிட்டே இருக்கு. ஏன் இவனுக்கு என்னாச்சு அப்படின்னோடனே, சரி அவனே வந்துருவான் விடு அப்படின்னு இவங்க 2 பேருமே நைட்டு போய் தூங்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. இதை கேட்டு கேரோலின் எந்திரிக்கிறாங்க. இந்த பசங்களெல்லாம் எழுப்பி விட்டு, ரொம்ப குளிருது இல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. ஹீட்டர் ஒர்க் ஆகல போல. அதுக்கப்புறம் கீழே வராங்க. வந்துட்டு கீழே எந்திரிச்சு போயிட்டு அவங்க ஹால்ல ஒரு கிளாக் இருக்கு. அதை பார்க்கும்போது 3:07 வந்து அந்த கிளாக் நின்றுது. அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர் பேஸ்மெண்ட்ல நின்றுட்டு இருக்காரு. இவங்க போறாங்க. போயிட்டு என்ன
என்னாச்சு இது என்ன இங்க திங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஹீட்டர் ஒர்க் ஆகல அதனால அத பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திங்ஸ்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு பேசியிருக்காங்க. சரி நம்ம பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க நான் உங்களுக்கு டீ போடுறேன் அப்படின்னு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் அங்க ஒரு கிளாக் வச்சிருக்காங்க. அதுவுமே 3:07ல தான் நின்றுருக்கு. அப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, ஏப்ரில் அவங்க அப்பாட்ட வந்து இந்தாங்க பொம்மைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேடிய பார்க்குறேன்னு கத்திட்டே ஓடுது. ஓடிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஹால்ல இருக்க கிளாக்குமே இந்த கிளாக்கும் 2ம் ஒரே டைம்ல தான் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது பிரச்சனையா இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து என்ன பண்ண வச்சிருக்க பாரு நைட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்ல வந்து ஒரு புண்ணு மாதிரி இருக்கு. அத காமிக்கிறாங்க. ஒரு அடிபட்டா எப்படி இருக்கும்? கண்ணிப்பு அந்த மாரி இருக்கு. ஏய் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் சொல்றாரு. திடீர்னு பார்த்தா இந்த ஏப்ரல் பயங்கரமா கத்துது. இவங்க ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த சேடி இருக்குல்ல அது செத்து போயிருக்கு. ஐயோ! என்ன கடவுளே இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த சீன் கட் ஆகி எட் அண்ட் லாரன் வீட்ல தான் காமிக்கிறாங்க. எட் வந்து ஒருத்தர கூட்டிட்டு வராரு. இவர் பிரஸ்லேருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருப்பார் போல. அப்போ ஒரு ரூம் ஃபுல்லா வந்து ஒரு சபிக்கப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. ஓ! இது நீங்க இப்படி வச்சிருக்கறதுனால ஒண்ணும் பிரச்சனை இருக்காதா? அப்படின்னு அவர் கேட்கும்போது எட் சொல்றாரு, ஆமா இது வந்து நாங்க சர்ச்ல இருக்காங்களே அந்த ஃபாதர் கூட்டிட்டு வந்து கிளென்ஸ் பண்ணிடுவோம். அதுல வந்து சில பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அப்போ வந்து இந்த பொருள்லாம் வெளியில இருந்தா கண்டிப்பா இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகும். அதனால தான் நாங்க இங்க சேஃபா வச்சுக்கிறோம் அப்படின்ற மாரி எட் சொல்றாரு. என்னோட ஒய்ஃப் லாரனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த பவர் யூஸ் பண்ணி அங்க நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சில பேரனார்மல் ஆக்டிவிட்டியோ இல்ல மத்தவங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. இப்போ வந்து ஏதோ குழந்தை வந்து உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. எட் போய் பாக்குறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு ஜூடி. இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜார்ஜியானா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு எங்க பாப்பாவை கூட்டிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. மறுபடியும் அந்த இன்டர்வியூ எடுக்கிறாருல அவர் கேக்குறாரு உங்களுக்கு ஏதாவது இதுல பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னும் போது ஆமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த பாப்பா வந்ததுனால அந்த கொஸ்டினே அப்படியே விட்டுறாங்க. அந்த ஆனபல் பொம்மை கூட அவங்க வீட்ல தான் இருக்கு. இப்படியே வந்து எட் வந்து இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப லாரன்ட்ட வந்து அந்த பாப்பாக்கு தலை சீவிட்டு இருக்கும். அப்ப வந்து நீ போயிட்டு டின்னருக்கு ரெடி ஆகணும்னே சரி அந்த பாப்பா எந்திரிச்சு போயிடுது. எட் வந்து லாரனுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாரு. கண்டிப்பா நம்மள பத்தி பாசிட்டிவா எழுதுவாருன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா எழுதிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எட் வந்து ரொம்ப வரிடா பாக்குறாரு லாரனை. உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்கிறது நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி லாரன் வந்து எட வந்து தேத்திட்டு இருக்காங்க. இப்படி இந்த சீன் கட் ஆயிடுது. மறுபடியும் வந்து அந்த ரோஜர் வீட்ல தான் காமிக்கிறாங்க. இப்போ டைம் 3:07 அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க இந்த கிறிஸ்டியனும் நான்சி ஒரே ரூம்ல தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து அந்த கிறிஸ்டியன் காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த கிறிஸ்டியன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நான்சி என் காலை பிடிச்சி இழுக்காது அதை விளையாடுறது இல்லை அப்படின்னோடனே அந்த நான்சி சொல்றா நான் என்னடி பண்ணேன் நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ தயவுசெய்து ஃபாட் பண்ண நிறுத்து செமையா நாறுது அப்படின்னோடனே ஏய் நான் ஒன்றும் பண்ணல நீ தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்றா. இந்த பொண்ணு காலை வந்து யாருமே இழுத்திருக்க மாட்டாங்க. நான்சி இழுத்திருக்க மாட்டா ஆனா அவ கால் யாரோ தானே இழுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே ஹால்ல காமிக்கிறாங்க. அந்த டிவி வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா அவங்க அப்பா எந்திரிக்கிறாரு. இது டங்கு டங்குன்னு சத்தம் வரதை பார்த்துட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறாரு. டிவி ஆஃப் பண்ணிட்டு ஸோ டங்கு டங்குன்னு யாரோ சத்தம் கேட்குது இல்லையா திடீர்னு கதவு வந்து தானே ஓப்பன் ஆகும். அந்த கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து மாடியில் போய் ஏதோ டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கறதுனால போய் பார்க்கலான்னு போவாரு. படிக்கட்டில் ஒரு பிள்ளை பேய் மாதிரி நிற்குமா. யாருன்னா அந்த ஆண்ட்ரியா தான். அப்பா சிண்டி வந்து மறுபடியும் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரூம்ல வந்து நின்றுட்டா அப்படின்னோடனே அவர் போறாரு. போய் பார்க்கும்போது இந்த சிண்டி இருக்கா இல்லையா அந்த கபோர்டு இருக்கும். அந்த உடன் கபோர்டில் டங்கு டங்குன்னு இடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து இல்ல இவள எழுப்பிறாத அவ தூங்கிட்டே இருக்கட்டும் அப்படியே பெட்ல போய் படுக்க வச்சிரு அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரியா கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்புறம் அந்த பாப்பாவை கொண்டு போய் படுக்கவும் வச்சிடுறாரு. இப்படி இந்த நைட்டு முடிஞ்சிருது. நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து கேரோலின் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ராஜர் பார்த்துட்டு என்னாச்சு உன் உடம்பெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு தயவுசெய்து டாக்டர்கிட்ட போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராஜர் வேலை கிளம்பி போலான்னு பார்க்கும்போது ஒரு பறவை வந்து டங்குன்னு வந்து அவங்க வீட்டுல அடிச்சுட்டு கீழே விழுந்து செத்துருது. இதை அவர் பார்த்துட்டே போயிடுறாரு. அப்புறம் இந்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்களா. இந்த ஏப்ரல் மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இவங்க அம்மா வந்து யார்கிட்ட பேசுற அப்படின்னு கேரோலின் கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ட தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஓ ஃப்ரெண்டா யார் அந்த ஃப்ரெண்ட் எனக்கும் காமிக்கிறியா அப்படின்னோடனே இது வழியா நீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டப்பாவை காமிக்கும். அந்த டப்பா வந்து நீங்க ஆன் பண்ணிட்டு அந்த கண்ணாடியில அவன் நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இந்த லேடியும் வந்து ஆன் பண்ணிட்டு பாக்குறாங்க. பார்த்தா பூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏப்ரல் பயமுறுத்துமா. அம்மா பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரோலின் சொல்றாங்க. அம்மா அம்மா வாங்க நம்ம வந்து ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னோடனே இல்ல நான் விளையாடல அப்படின்னோடனே அப்போ ஏப்ரல் சொல்றாங்க அம்மா ப்ளீஸ் என்னை யாருமே சேர்த்துக்க மாட்றாங்க நீங்களா சேர்த்துக்கோங்கன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணை கட்டிக்கிறாங்க. நான் வந்து 3 கிளாப் பண்ணுவேன் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறா. இவங்க வந்து தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருக்காங்க. கையில தொடுற இடத்துலலாம் சில திங்ஸ் எல்லாம் விழுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாப் அப்படின்னோடனே கரெக்டா அந்த டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. செகண்ட் கிளாப் அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்றாங்க போறாங்க. அந்த ஆண்ட்ரியா ரூம்ல தான் வந்து அந்த கிளாப் சவுண்ட் கேட்கும். போவாங்க. போனதுக்கப்புறம் 3வது கிளாப் அப்படின்னு இவங்களுக்கு வந்து அந்த கபோர்டுக்குள்ள தான் அந்த பாப்பா ஒளிஞ்சிருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால வந்து 3வது கிளாப் அப்படின்னோடனே அந்த கதவு அப்படியே மெதுவா திறக்குது அந்த கபோர்டு. திறந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து 2 கை வந்து தட்டுது. இவங்க கிட்ட போயிட்டு நீ ப்ரீத் பண்றதெல்லாம் எனக்கு தெரியுது. நீ தானே அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க துணிக்குள்ள. ஆனா அங்க இல்லவே இல்ல. பிளைண்ட் ஃபோல்ட் எடுத்தோடனே இந்த பாப்பா அம்மா நீங்க அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏப்ரல் வந்து சொல்லுது. நான் வந்து நான்சி ரெஸ்டிங் ரூம்ல தான் இருந்தேன் அப்படின்னோடனே அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது.
இவங்க சத்தத்தையும் கேட்டாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல பிரீத்திங் சவுண்டையும் அவங்க உணர்ந்தாங்க. கடைசில இந்த பாப்பா வேற எங்கேருந்து வருதுன்னு ஷாக் ஆயிடுறாங்க. எப்படியே அப்படி நைட்டும் ஆகுது. ராஜர் வந்து வெளியூர் போணும் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. அவர் ஃபோன்ல ஏதோ இன்சூரன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படியே நைட் ஆகுது. 3 மணி ஆயிடுச்சா, 3:07க்கு கரெக்ட்டா வந்து இந்த கிறிஸ்டியன் இருக்கா இல்லையா, அவ ரூம்ல அவ தூங்கிட்டு இருக்கும்போது வெடுக்குன்னு யாரோ கால பிடிச்சு இழுக்கிற மாரி இருக்கு. டக்குன்னு இவ தூக்கம் கலைஞ்சிருது. அப்போ இந்த பொண்ணு வந்து, "ஏய் நான்சி நீ தானே?" அப்படின்னா பார்க்குறா. அப்போ நான்சி வந்து அங்க சைடுல தூங்கிட்டு இருக்கா. "யார்றா இழுக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணு கட்டில் கீழலாம் குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் நிமிர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்குது, அந்த டோருக்கு பக்கத்துல வந்து ஃபுல்லா இருட்டா இருக்கு. அந்த இடத்துல யாரோ நின்னுட்டு இருக்க மாரி இதுக்கு ஒரு ஃபீலு. இது பார்த்தது அழுதுகிட்டே, "நான்சி இங்க பாரு அங்க யாரோ நிக்கிறாங்க." அப்படின்னோனே, "என்னத்த பார்க்கணும்?" அப்படின்னு கேட்குறா. அப்ப வந்து இந்த பொண்ணு, "அங்க பாரு யாரோ அங்க நின்னுட்டு இருக்காங்க." அப்படின்னோனே, "நான்சி அங்க யாருமே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறா. போய் பார்த்தோனே அங்க "ச்சீ! என்ன இப்படி நாறுது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்சி சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா, "அது உன் பின்னாடி தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவுது பயங்கரமா. டக்குன்னு கதவு சாத்துமோ, இந்த பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது கிறிஸ்டியன். இத கேட்டு அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே வந்துர்றாங்க. அப்ப "என்னாச்சும்மா?" அப்படின்னு ராஜர் கேட்குறாரு. "அப்பா இங்க வந்து அங்க ஒருத்தவங்க நின்னுட்டு இருந்தாங்கப்பா. என் கால பிடிச்சு யாரோ இழுத்தாங்க." அப்படின்னோனே, "இல்லம்மா இது ஒரு கெட்ட கனவா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ராஜர் சொல்றாரு. அப்பா, "இல்லப்பா அது என்ட்ட பேசுச்சு. நம்ம எல்லாருமே சாவணுமா அதுக்கு, அதுதான் வேணுமா?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா அழுவுது. இத கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே எல்லாம் கொஞ்சம் பீதியில இருந்தாங்க. இன்னும் டென்ஷன் ஆயிடுது. ஸோ இப்படியே வந்து எட்லயும் லாரியும் காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு கூட வந்து லாரி நின்னுட்டு இருக்கு. கோழிக்கு வந்து சாப்பாடு குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவரு எட் மட்டும் தனியா எங்கேயோ கிளம்பி போறாரு. "எங்க போறீங்க?" அப்படின்னோனே, "இல்ல சும்மா ஒரு வேலை" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "என்ட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? என் கல்யாணம் ஆனதுலேருந்து உங்களுக்கு அது தெரியவே தெரியாதே" அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. "இல்ல உனக்கு ஏற்கனவே லாஸ்ட் டைமே பிரச்சனை ஆயிருச்சு. அதனால தான் உன்ன இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆக வேணாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்றாங்க. அப்போ வந்து லாரன்ஸ் சொல்றாங்க, "இங்க பாருங்க நீங்க நம்ம கல்யாணம் ஆகும்போது என்ன சொன்னீங்க? கடவுள் தான் நம்ம 2 பேரையும் ஒண்ணா இணைச்சிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. அது அந்த பாராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் எதிர்த்து போராடுறாங்கல்ல, அதுக்காக தான்" அப்படின்ற மாரி பேசுறாங்க. சரின்னு இவங்க போறாங்க. ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க வீட்ல ஏதோ வந்து ஹாண்டடா ஒரு ஃபீல் இருக்கும் போல. இவங்க போய் செக் பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல பேய் பிசாஸ்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் வந்து ராஜரோட வீட்ல தான் காமிக்கிறாங்க. நைட் 3 மணிக்கு மேல ஆயிடுது. இவங்களுக்கு உடம்புல வந்து அந்த கன்னி போயிருக்குல அந்த ப்ரூஷஸ் அது வந்து நெறைய இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏதோ விட்டமின் பிரச்சனை அப்படின்றதுனால விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாரி சிண்டி வாக் பண்றா இல்லையா நைட்டு தூக்கத்துல. இது என்னங்க வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. துணிலாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, யாரோ கை தட்டுற மாரி சத்தம் கேட்குது. "பிள்ளைங்களா இங்க பாருங்க, நீங்க பெட் டைம தாண்டி நீங்க விளையாண்டுருக்கீங்க போல, விளையாடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு வெளில போய் பார்க்குறாங்க. இந்த பசங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. அப்புறம் யார் அது கை தட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹால்ல வந்து பார்க்குறாங்க. ஹால்ல தான் வந்து கிட்டத்தட்ட அந்த கை தட்டுற சத்தம் கேட்குது. திடீர்னு பார்த்தா யாரோ வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. மாடிக்கு வர படிக்கட்டு ஃபுல்லா சைடுல எல்லாத்துலயுமே ஃபோட்டோஸ் இருக்குமா, அது எல்லாத்தையும் தட்டி விட்டு உடைச்சிட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க அத ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்களா, அப்ப மறுபடியும் வந்து இவங்களுக்கு யாரோ வேற யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அந்த டைம்ல வந்து ஹால்ல போயிட்டு அந்த ஆஃபீஸ் ரூம் மாரி இருக்கு. அங்க போய் பார்க்குறாங்க, அங்க யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேஸ்மெண்ட் போறாங்க இல்லையா, அந்த ரூம்ல தான் ஏதோ சத்தம் கேட்குது. அதனால இவங்க மெதுவா போறாங்க. போய் பார்த்துட்டு அங்க யாருமே இல்ல கீழ. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பால் வச்சிருப்பாங்க. அது டக்குன்னு தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்குமாம். இவங்க பயந்துட்டு மேல வரலான்னு ட்ரை பண்ணும்போது, டப்புன்னு வந்து, "நீ யாரா இருந்தா என்ன? நான் பாரு உன்ன போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு" சொல்லிட்டு இவங்க மேல வராங்க. மேல வந்து கதவ சாத்துறதுக்குள்ள டப்புன்னு ஒரு கதவ அடிச்சு இவங்க கீழ விழுந்துடுறாங்க. விழுந்துட்டே இருக்கும்போது ரொம்ப இருட்டாயிடுது. இவங்க பயங்கரமா பயந்துர்றாங்க. அந்த வாட்டர் பல்ப்லாம் உடைஞ்சதுனால பயங்கரமா பயந்துர்றாங்க. ஃபர்ஸ்ட் டே ஷிஃப்ட் ஆயிருப்பாங்கல்ல, அப்போ வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் வந்து ராஜர் வச்சுட்டு போயிருப்பாரு. அத எடுத்து ஆன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து பின்னாடிலேருந்து, "நீ வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கை தட்டுற மாரி இருக்குமா. இவங்க பயந்துர்றாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க. "ப்ளீஸ் யாராவது கதவ தொறங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. இப்ப ராஜரும் வீட்ல இல்ல. அவர் வெளியூர் போயிருக்காரு. மாடியில இந்த சிண்டியும், ஆண்ட்ரியாவும் இருக்க ரூம்ல தான் வந்து மறுபடியும் சிண்டி வந்து டங்கு டங்குன்னு இடிச்சிட்டு இருக்கா தூக்கத்துல நடந்துட்டு. இந்த ஆண்ட்ரியா பொண்ணு மறுபடியும் பொறுமையா கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுர்றா. படுக்க வச்சோனே கொஞ்ச நேரத்துல வந்து திடீர்னு அந்த கபோர்டு கிட்ட பயங்கர நாத்தம் நாறுது. இது வந்து தூங்கிட்டு இருக்காள, இந்த சிண்டி எந்திரிச்சுட்டு அப்படியே பயப்படுறா. பயந்து அந்த மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்ரியா கேட்கும்போது, இந்த கபோர்டு மேல ஏதோ ஒரு பேய் இருக்குமா, டக்குன்னு குதிச்சுருமா. எல்லாமே கத்திட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ரோஜர் வீட்டுக்கு வராரு. அந்த சத்தத்த கேட்டுட்டு பையெல்லாம் போட்டு வந்து அவங்க ஒய்ஃப காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் "என்னதான் ஆச்சு சொல்லுங்க" அப்படின்னோனே, இவங்க வந்தா தெரிஞ்சு போச்சு, இது ரொம்ப மோசமான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த விஷயம் முடிஞ்சு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் எட்டும், லாரனும் அவங்களோட ஸ்பீச் குடுப்பாங்க இல்லையா? அந்த ஹாண்டடான திங்ஸ் பத்தி அந்த மாரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து பிரெஞ்ச் கனடியனா. இவருக்கு மத்த லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. ஸோ இவரு கொஞ்ச நாளா இந்த பேய் புடிச்சதுக்கப்புறம் வந்து லாட்டின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அது ரிவர்ஸா பேச ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து இவர வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. கெட்ட ஆவி ஏதோ ஒண்ணு அவர் உடம்புக்குள்ள வந்துருது. அவர் கண்ல இருந்து அப்படியே ரத்தமா ஒழுக ஆரம்பிச்சுருது. அவர் வயித்துல வந்து கிராஸ் எப்படி இருக்கும்? அந்த சிலுவை வந்து தலைகீழா அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்றத வந்து நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பீச்ல சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிரவுட்லேருந்து ஒருத்தவங்க, "நீங்க வந்து பேய் ஓட்டுவீங்களான்னோனே" நான் வந்து ஆத்தரைஸ் கிடையாது.
பேய் ஓட்டுறவங்க கூட இருந்திருக்கேனே தவிர, நான் வந்து ஆத்தரைஸ் கிடையாது. அது ரொம்ப டேஞ்சர் கூட. பேய் ஓட்டுறவங்களுக்கு பேய் யார் உடம்புல பூந்திருக்கோ அவங்களுக்கு, அந்த ரூம்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை ஆகுன்றதுனால, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அவங்க கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா? அவன் வந்து கூட்டிட்டு வந்து விடுறான். உங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்திருக்காங்க. நீ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரோலின் தான். இந்த மாரி எங்க வீட்ல வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ப்ளீஸ் நீங்க வந்து பாருங்க அப்படின்னோனே, இல்லங்க என்னால முடியாது அப்படின்றாங்க. அப்ப எனக்கு 5 பசங்க இருக்காங்க. 5 பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வந்து வாழ்க்கையே வந்து பயத்துல இருந்துட்டுருக்காங்க. ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க வாங்க அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு லாரின் ஓகேன்னு சொல்லிர்றாங்க. வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தோனே இவங்க வந்திருக்காங்க. எல்லா பசங்களுமே ஹால்ல தான் படுத்திருக்காங்க. இல்ல எல்லாரும் ரொம்ப பயந்துருக்கிறதுனால ஹால்லே இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹீட்டர் ஒர்க் ஆகாம வீடே ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ரொம்ப கெட்ட நாத்தம்லாம் நாறுதுங்க அப்படின்னோனே, இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கெட்ட ஆவி இருக்கிறதுக்கான சைன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நைட் ஆச்சுன்னா டங்கு டங்குன்னு 3 தடவ சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் பகல்ல விடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிருது அப்படின்றாங்க. நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனைல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எட் சொல்றாரு. இது வந்து கொஞ்ச நாளா வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அந்த நைட்லலாம் ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்ற மாரி, அதே மாதிரி இந்த கபோர்ட்லயும் இது பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க போய் பார்க்கும்போது இவங்க ஃபேமிலியா எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். அத வந்து லாரன் பார்த்துட்டே போறாங்க. லாரன் வந்து ஒரு இடத்துல நின்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல கண்ண மூடி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப மோசமான ஒரு சத்தம். அப்படியே அலற சத்தம், அப்படியே கதறி அழுவுறது, ஒரு கெட்ட சத்தமா கேட்டுட்டு இருக்கு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்ல வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு டிமானிக் கெட்ட ஆவியோட நடமாட்டம் இதுல நெறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எய்ட் சொல்றாரு. கேரோலின் வந்து எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு முடிவு எடுக்குறாங்க. கேள்வி கேட்குறாங்க. என்ன நடக்குது நீங்க சொல்லுங்க அப்படின்னோனே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அப்ப எப்படி இந்த ரோஜர் வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்ல வந்து அடமானம் வச்ச பொருள்லாம் வந்து ஆக்ஷன்ல வந்து எடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி தான் எடுத்திருக்கேன். அதனால எனக்கு பெருசா எந்த விவரமும் தெரியல அப்படின்றாரு. அந்த குட்டி பொண்ணு ஏப்ரல் இருக்காளே, அவ வந்து யார்ட்டயோ பேசுறதுன்னு தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால லாரின் போய் கேட்குறாங்க. "நீ யார்ட்டயோ பேசுறியாமே யாரும்மா?" அப்படின்னு கேட்டோனே, "அவன் பேரு லாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் சொல்றா. "ஓ! லாரியா? சரி நீ எப்படி அவன்ட்ட பேசுவ?" அப்படின்னு கேட்கும்போது, "இதோ இந்த ஒரு மியூசிக் பாக்ஸ் ஆன் பண்ணா பின்னாடி அந்த மிரர்ல அவன் தெரிவான். ஆனா என்னன்னே தெரியல அவன் எப்பயுமே சோகமாவே இருப்பான்." அப்படின்ற மாரி ஏப்ரல் சொல்றா. இவங்களும் வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மிரர் வந்து பின்னாடி இப்டி இப்டி ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்க. பின்னாடி ஏதாவது தெரியுதான்னு. அப்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனோட உருவம் வந்து தெரியுது. தெரிஞ்சுட்டு மறுபடியும் டிஸப்பியர் ஆயிடுது. ஓகே இந்த பையன் தான் வந்து இவ சொல்லிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு இவங்க வீட்ட விட்டு வெளில போறாங்க. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நின்னு பார்க்குறாங்க. பக்கத்துல வந்து அந்த ஒரு பெரிய குளம் மாரி, ஏரி மாரி இருக்கு. அங்க நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து திடீர்னு பார்த்துட்டு எதையோ பார்த்து பயப்படுறாங்க பயங்கரமா வந்து லாரன். கொஞ்ச நேரம் கழிச்சு எடு என்னாச்சு? என்ன பார்த்து பயப்படுற? அப்டின்னோனே அவங்க அப்டியே மேல பார்க்குறாங்க. எடுக்கு தலைக்கு மேல யாரோ ஒருத்தவங்க தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருந்திருப்பாங்க போல. அத பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருது. அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. எட் வந்து புடிச்சு கூட்டிட்டு வந்துர்றாரு. அப்பதான் வந்து இந்த விஷயம்லாம் சொல்றாங்க. அப்போ நாங்க இந்த வீட்ட விட்டு போயிர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் சொல்லும்போது, அப்போ லாரன்ஸ் சொல்றாங்க, "இல்ல, இல்ல நான் வந்து உங்க வீட்டு கதவு தொறந்த உடனே அந்த ஒரு கெட்ட உருவம் வந்து நான் உங்க 2 பேர் பின்னாடியும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது வந்து உங்க பசங்க கிட்ட போச்சு. நீங்க எங்க போனாலுமே வந்து இது உங்கள உங்கள வந்து பின்தொடர்ந்து வந்து உங்கள ஏதாவது பண்ணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து வீட்ட விட்டு வெளில வரும்போது சொல்றாங்க, "நீங்க உங்க குழந்தைகளுக்கு வந்து ஞானஸ்தானம்லாம் வாங்கிட்டீங்களா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நாங்க சர்ச்லாம் போமாட்டோம்." அப்படின்னாங்க. "நீங்க கண்டிப்பா வந்து அத வந்து யோசிச்சு பாருங்க மறுபடியும்." அப்படின்னு சொல்லிட்டு எட் வந்துர்றாரு. வீட்ல வந்து லாரினோட பொண்ணு என்ன பண்றா, அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கா. ஒரு செயின்ல. அந்த லாக்கெட்ல 2 பேர் ஃபோட்டோ வச்சுக்கலாமா. அம்மா ஃபோட்டோவும், பொண்ணு ஃபோட்டோவும் வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த லாக்கெட் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது, எட் வராரு. "நீ இத நம்பவே மாட்ட. இங்க பாரு அந்த கெரோலின் வாய்ஸ் வந்து ரெக்கார்டே ஆகல." அப்படின்றாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா இங்க பாரு. நீ கேட்டு பாரு." அப்படின்னோனே, இவங்க அந்த ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அத போடும்போது அது வந்து கெரோலின் வாய்ஸ் வந்து ரெக்கார்டே ஆகல. அப்ப லாரின் வந்து இவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸாம். இது வந்து ஒரு பெரிய பிளாட். அது வந்து பிரிச்சு வித்திருப்பாங்க போல. இந்த வீட்ல இருந்த ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் பெட்ஷிபா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அந்த கெட்ட ஸ்பிரிட்லாம் கும்புறவங்களா இருந்திருக்காங்க. அவர வந்து ஒருத்தர் கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜேட்சன். இந்த ஷிபான்றவங்க வந்து ஒரு பேய கும்புறவங்க, சாத்தான கும்புறவங்கன்றதுனால அவங்களுக்கு பொறந்த 7 நாள் ஆன குழந்தைய வந்து அந்த ஃபயர் பிளேஸ் இருக்குல்ல, அதுல போட்டு அந்த சாத்தானுக்கு பலி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க என் இடத்த ஆக்கிரமிக்கிறவங்க யாரா இருந்தாலும் வந்து நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மரம் இருக்குல்ல, அங்க தூக்கு போட்டு தொங்கியிருக்காங்க அப்படின்றத விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிளாட்ட நெறைய பேர் வித்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க இல்லையா? அங்க இடத்துல வந்து பக்கத்து ஒரு 2, 3 வீடு தள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு லேடியோட பையன் அவன் தான் லாரி. அந்த லேடிய அந்த பையன கொன்னுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 2 வீடு தள்ளி காமிச்சிருக்காங்க. அந்த வீட்ல இருக்க பையன் வந்து காணாம போயிட்டான். அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒருத்தவங்க வந்து மெய்டா ஒர்க் பண்ணாங்க. அவங்களுமே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சாபம் வருதுன்றத வந்து நம்ம ஹீரோயின் லாரின் வந்து சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ரெக்கார்டர் வந்து ஆன் ஆயி
ப்ளே ஆகிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா ஒரு ரொம்ப மோசமான கோரமான சத்தம்லாம் கேட்குது. அப்படியே டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. அந்த டைம் காமிக்கிறாங்க 3:07. இந்த டைம்ல தான் அந்த ஷீபாவும் செத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எவிடன்ஸ்லாம் குடுத்தா மட்டும் தான் சர்ச்லேருந்து இந்த மாதிரி பேய் ஓட்டுறதுக்கு வருவாங்கன்றனால எல்லா செட்டப்பையும் கூட்டிட்டு அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் கூட்டிட்டு அவங்க கூட இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. இவங்க இப்போ என்ன பண்றாங்க, அந்த ரூம்லலாம் வந்து லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்றாங்க. ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதுனாலே வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு தெர்மோஸ்டாட்டிக் கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூம வந்து கீழ மணி கட்டி விட்டுருக்காங்க. அது ரூம தொறந்தாலே சத்தம் வர மாதிரி. ஃபுல் வீடுமே வந்து மைக் அது இதுன்னு வச்சு ஃபுல்லா செட்டப்லாம் வச்சு ரெடியா இருக்காங்க. அப்போ வந்து எய்ட் என்ன பண்றாரு, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு வச்சு பார்க்குறாரு. அப்ப ராஜர் கேட்குறாரு, "எதுக்கு இங்க வைக்கிறீங்கன்னோனே, இங்க தான் அந்த பெட்ஷீட் அவங்க தலைக்கு நேரா தான் வந்து தூக்கு மாட்டி செத்தாங்க. அதனால தான்" அப்படின்றாரு. அவங்க அத பார்த்துட்டு அத கேட்ட உடனே ரோஜருக்கு பயம் வந்துருது. நவுந்து நின்றாரு. லாரீனும் கேரோலினும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் விழுந்தது இல்லையா? அதெல்லாம் வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கைய தொடும்போது தான் வந்து கரோலினோட மனசுல ஒரு ஒரு இமேஜ் இருக்கு. அத வந்து லாரீன் கவனிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீச்ல வந்து அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்க மாதிரி இருக்க அந்த சீன் தான் வந்து இவங்க பார்க்குறாங்க. "எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டோனே, "எனக்கு வந்து சில பேரோட சில சீன்ஸ்லாம் எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி லாரீனும் சொல்றாங்க. அந்த ஃபோட்டோ வச்சுடுறாங்க. "எனக்கு ரொம்ப புடிச்ச நாள் கூட" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இவங்க வந்துடுறாங்க. ஸோ இவங்க மைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? நீங்க வந்து எங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றீங்களா? அப்படின்னும்போது கரெக்ட்டா வந்து அந்த பியானோ சத்தம் கேட்குது. இவங்க வெளில வந்து பார்க்குறாரு. அப்ப மறுபடியும் ரெஸ்பான்ஸ் இல்லனோனே மறுபடியும் மேல போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து அப்படியே டைம் 3க்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? விடிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த நைட் எதுவுமே நடக்கல. அடுத்த நாள் எல்லாமே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "வாங்க ஐஸ்கிரீம் வாங்கலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "நான் வரலப்பா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு கேரோலின் சொல்றாங்க. எட் சொல்றாரு, "நீங்க போங்க. நீங்க வீட்ல இருக்க வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்னு" சொல்லி அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த பசங்க எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் வாங்க போயிறாங்க. அப்ப எடும், லாரினும் வந்து "சூப்பரா இருக்குல்ல இந்த இடம். இந்த மாரி நம்ம ஒரு வீடு வந்து வாங்கணும்" அப்படின்னு பேசிட்டே துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க. "நான் வந்து கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும். உங்க குழந்தைங்கலாம் ரொம்ப பாவம்" அப்படின்ற மாரி லாரன்ஸ் சொல்றாங்க. "கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். இப்ப போய் அங்க ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிருக்குல்ல, அந்த வண்டிய நான் ரெடி பண்றேன்னு" சொல்லிட்டு போயிறாரு. இவங்க துணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லா சுத்தி இருக்க இடம் எல்லாமே கருகும்முன்னு ஆகுது. அப்படியே வந்து இருட்டாக ஆரம்பிக்குது. அவங்க துணி எடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு வந்து அந்த துணி பறந்து யாரோ நின்னுட்டு இருந்தா இப்படி மேல விழும். அந்த மாதிரி போய் விழுவுது. மேல அந்த கேரோலின் ரூமுக்கு அந்த துணி வந்து பறந்து போகுது. அந்த விண்டோல யாரோ ஒருத்தவங்க இருக்க மாரி இருக்கு. இவங்க அடிச்சு புடிச்சு லாரன் போய் பார்க்குறாங்க. கதவு தட்டும்போது இவங்க ரூம்ல வந்து கேரோலின் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, யாரோ வந்து முன்னாடி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க தூக்கத்துல. முன்னாடி யாரோ இருக்காங்க. அவங்க வாய்க்குள்ள ஏதோ வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. அவங்க உடம்புக்குள்ள ஏதோ போகுது. இவங்க லாரன் போய் கதவு தட்டிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இவங்க வெளில வந்துர்றாங்க கேரோலின். "இல்ல ஒண்ணும் இல்ல. நான் திடீர்னு எந்திரிச்சுட்டேன். உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள பேய் போனது வந்து நமக்கு காமிக்கிறாங்க. மத்த யாருக்குமே தெரியாது. அங்க வீட்ல இருக்க பசங்க எல்லாமே வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த எட் வந்து கார் சரி பண்ணிட்டு இருக்கும்போது, ராஜர் போய் பார்க்குறாரு. "உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? நான் அத சரி பண்றது" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்றாங்க. அப்பதான் இவரு சொல்றாரு, ஒரு விஷயம் வந்து லாரனுக்கு நடந்திருக்கும்னு இருப்பாங்க இல்லையா? பிரெஞ்சுக்காரருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும். அவரு என்ன பண்ணிருப்பாரு, லாரனுக்கு ஏதோ ஒரு விஷன காமிச்சிருப்பாரு. அத பார்த்து பயந்த இவங்க, இந்த விஷயம்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 8 நாள் கழிச்சு வெளில வரவே இல்லையாம். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. சாப்பிடாம, தூங்காம, எதுவுமே பண்ணாம, பேசாம அந்த ரூம்லயே அடைஞ்சு கிடந்தாங்க. அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னு ராஜர் கேட்கும்போது, "எனக்கு தெரியல" அப்படின்றாரு. இப்படியே மறுபடியும் நைட் வருது. நைட் எல்லாமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து வச்சுட்டு கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இந்த போலீஸ் என்ன பண்றாரு, யாரோ வெளில நிக்கிற மாரி இருக்கு. வெளில போய் பார்க்குறாரு. போய் பார்த்துட்டு கதவெல்லாம் அடைச்சுட்டு மறுபடியும் வந்துர்றாரு. அந்த இடத்துல வந்து துணி காய போட்டுருப்பாங்க இல்லையா? அங்க ஒரு லேடி வந்து மெய்ட் மாரி ட்ரெஸ் போட்டுட்டு, என்ன பண்ணிட்டா பாரு! என்ன பண்ண வச்சுட்டா பாரு! அப்படின்னு சொல்லிட்டு கைய காமிக்கிறாங்க. இவரு "ஏய் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது, இந்த பொம்பள வந்து பயமுறுத்திருமா முன்னாடி வந்து. இவரு வந்து கத்துறாரு, "ஏடி இங்க வந்து பாருங்க" அப்படின்னோனே எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இந்த சைடுல வந்து இங்க ஒரு பொம்பள இருந்தா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவங்க எல்லாம் இங்க பார்த்துட்டு இருக்கும்போது, சிண்டி வந்து அப்படியே எந்திரிச்சு ஹால்லேருந்து நடந்து போயிட்டு இருக்கா தனியா. அப்ப அவரு சொல்றாரு, "இல்ல, இல்ல ப்ளீஸ் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது வேற யாரோ அவங்க கூட இருக்கா. இது வந்து நம்ம கேப்சர் பண்ணியே ஆகணும்னு" சொல்லிட்டு அவள வந்து போக விடுறாங்க. போயிட்டு ரூம்க்குள்ள போனதுக்கப்புறம் யாரோ பேசுற மாதிரி இருக்கு. அவங்க அசிஸ்டன்ட் போய் கேட்குறான், "யாரோ வந்து சிண்டி கூட இருக்கா, பேசுறாங்க" அப்படின்னோனே, லாரன் போய் கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த பையன் அந்த லாரி தான் கூப்பிட்டு போயிருப்பான் போல. அவன் சொல்றான், "எனக்கு பயமா இருந்ததுன்னா, நான் இங்க தான் ஒளிஞ்சுக்குவேன் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் ஒளிய வச்சுடுறான். இவங்க கதவெல்லாம் அடிச்சு உடைச்சுட்டு போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு காணவே காணோம். இந்த போலீஸ் இருக்கார்லயா, அவர்கிட்ட "நீங்க போய் கீழ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட யூவி லைட் வாங்கிட்டு வாங்கனோனே" அவர் போய் வாங்கிட்டு வராரு. யூவி லைட் வச்சு பார்க்கும்போது, அந்த கபோர்டுக்குள்ள தான் போன மாதிரி இருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் டோர் மாரி இருக்கு. அதுக்குள்ள தான் அந்த பாப்பா உட்காந்து ஒளிஞ்சிருக்கு. இந்த பாப்பாவ கூட்டிட்டு போனதுக்கப்புறம், லாரன் என்ன பண்றாங்க, உள்ள போய் பார்க்குறாங்க. போய் பார்த்த இடத்துல வந்து ஒரு கபோர்ட் சின்ன ஒரு கபோர்ட் மாரி இருக்கு. அதுல வந்து அந்த குட்டி பாப்பா ஏப்ரல் வச்சிருக்கும்ல, அந்த டப்பா மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த ஏப்ரல் சொல்றான், "இந்த லாரி இருக்கான்ல, அவன் பயந்தான்னா அங்க தான் போய் ஒளிஞ்சுக்குவான். நான் என்கிட்ட சொல்லியிருக்கான்" அப்படின்னோனே, அந்த பாக்ஸ வந்து வாங்கி வச்சு பார்க்குறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல தான் மேட்ச் ஆகிருக்கும் போல.
போல. இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஏதோ இருக்கு. இவங்க எடுத்து பார்க்குறாங்க, அந்த பெட்ஷீபா இருக்கா இல்லையா? அவ வந்து தூக்க மாட்டேன் கயிறு அங்க தான் இருக்கு. திடீர்னு வந்து அந்த கட்ட தானே, அந்த இடம் வந்து உடைஞ்சு அப்படியே கீழ விழுந்துர்றாங்க. லாரின் வந்து விழுந்தோனே எட் பயந்துட்டே லாரின் லாரின் கத்திட்டு இருக்காரு. தேடிக்கிட்டே இருக்கும்போது லாரின் பேஸ்மெண்ட்ல போய் விழுந்துர்றாங்க. பேஸ்மெண்ட்ல விழுந்தோனே அந்த டப்பாவும் கிடக்குமா, அப்ப வந்து யாரோ அழுகுற மாரி சத்தம் கேட்குது. அப்போ இவங்க அந்த டப்பா வச்சு பார்க்கும்போது ஒரு குண்டு லேடி அந்த லாரிய மடியில போட்டுட்டு அழுவுறாங்க. "அவ என்ன பண்ண வச்சுட்டா பாத்தியா என்ன?" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மிரர்ல பார்க்கும்போது அந்த லேடிய காணோம். அந்த பொம்மைய கீழ இறக்கி வச்சோனே டக்குன்னு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு, "அவ என்ன பண்ண வச்சா பாத்தியா?" அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ரொம்ப மோசமான சத்தம். இந்த குண்டு பேயே பயப்படுது. அப்பதான் வந்து யாரோ வந்து மேலேருந்து தொங்குன மாரி ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த பெட்ஷீபா பேய் தான் வந்துருச்சு. ஸோ அந்த கெட்ட எனர்ஜி வந்து லாரின ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால அந்த இடத்த விட்டு கத்திக்கிட்டே, "இங்க பாருங்க ஏடு ஏடு என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டே வராங்க. இவங்க பொண்ணு ஒரு செயின் குடுத்துருப்பாங்களே, அத புடிச்சு இழுத்துருது அந்த பேய். அந்த செயின அங்கேயே விட்டுட்டு வந்து மேல வந்துர்றாங்க. வந்துட்டு சொல்றாங்க, "இங்க இவ என்ன தெரியுமா பண்றா? அவங்க அம்மாவையே பொசஸ் பண்ணி, அவங்க அம்மாவாலேயே வந்து அந்த குழந்தைங்கள கொன்னுருக்கா" அப்படின்னோனே, இவ வந்து டெய்லியும் அதனால தான் வந்து கெரோலின் உடம்புல டெய்லியும் உடம்புல போகறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து உடம்புலலாம் வந்து அந்த அந்த ப்ரூசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த சில்வெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அது அப்படியே தலைகீழா வந்து கீழ விழுந்துருது. கொஞ்ச நேரத்துல நான்சியோட முடியெல்லாம் பறக்குது. "ஏய் என்னாச்சு உன் முடிக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிள்ளை முடிய புடிச்சு தர தரன்னு எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் காப்பாத்த போறானுங்க. அவனுங்களுக்குமே பயங்கரமா அடிபடுது. அப்ப வந்து அந்த பொண்ணோட முடிய கட் பண்ணிர்றாங்க லாரன். இத வந்து காப்பாத்திர்றாங்க. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, "நீ வீடியோ எடுத்துட்டியா?" அப்படின்னோனே, எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிர்றான். ஸோ அப்படியே விடிஞ்சிருது. எல்லாம் வந்து அப்போ கிளம்பிர்றாங்க. இந்த வீட்ட விட்டு கிளம்பிட்டு, இந்த ப்ரூஃப் வச்சு சர்ச்ல வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள வந்து கூட்டிட்டு போயிர்றாரு. ராஜர் வந்து வெளியில ஹோட்டல்ல தங்குறதுக்காக கூட்டிட்டு போயிர்றாரு. இவங்க லாரன் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு மாமி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவங்க அந்த லேக்கு கிட்ட போய் பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு அப்படியே தண்ணீல அப்படியே மிதந்துட்டு உள்ள மூழ்கிட்டு போனா எப்படி இருக்குமோ, அத பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ! என் பொண்ணுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நெனச்சுட்டு, இவங்க என்ன பண்றாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க அம்மாட்ட கேட்கும்போது, "அவ நல்லா தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு எட் கேட்குறாரு. "இந்த மாரி நம்ம பொண்ணுக்கு ஏதோ நடக்கிற மாரி எனக்கு ஒரு விஷன் வந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு ஃபாதர் கிட்ட கேட்கும்போது, அவங்க வந்து மெம்பர்ஸ் இல்ல நம்ம சர்ச்ல. அதனால நம்ம ஒரு யோசிக்கணும் அப்படின்னோனே, "ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? இவ்ளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? நீங்க ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்களா, அதே மாரி இவங்க சொன்ன மாரி இந்த பாப்பா தூங்கிட்டு இருக்கும் நைட்டு. அப்ப என்ன ஆகுது, அந்த பாப்பா ஒரு செயின் போட்டிருக்கும்ல. ஸோ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், எந்திரிச்சு போவும் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு. இந்த ஆனபெல்லா வச்சிருக்க ரூம்ல போய் பார்க்கும்போது அந்த பொம்மை இருக்காது. திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டியோட ரூம்ல வந்து ஏதோ ஒரு பேய் பெட்ஷீபா பேய் இருக்குல்ல, அந்த ஆனபெல்லாவ வச்சுட்டு மடியில அவங்க அம்மா எப்படி ஃபர்ஸ்ட் சீன்ல தல சீவி விட்டாங்க. அந்த மாரி தல சீவிட்டு இருக்குமா. இது பார்த்தோனே இந்த பாப்பா பயங்கரமா கத்துது. கரெக்ட்டா வந்து எடும், லாரின்னு வந்துர்றாங்க. அவங்க அம்மா வீட்ல இருந்தாங்களா, எல்லாருமே காப்பாத்திர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். இப்ப வந்து மறுபடியும் வந்து ராஜர் ஃபோன் பண்றாரு. இந்த மாரி இந்த பசங்களலாம் வந்து அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்டின்னோனே, எல்லாருமே மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் இந்த கேரோலின் தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க உடம்புல தான் பேய் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஏப்ரலையும் இந்த கிறிஸ்டியும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. மீதி கிறிஸ்டிய வந்து கொல்றதுக்காக சிசர்ஸ் வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே ஏப்ரல் ஓடி போயிருது பயந்து. இந்த போலீஸ்கார்லாம் அங்க வந்து ஒரு கன்ன வச்சுட்டு எல்லாரையும் பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ்டியன காப்பாத்திட்டு இருக்கும்போது, "சரி நீங்க வேற வழியே இல்ல. இப்ப நம்ம வந்து அந்த பேய் ஓட்டுறத பண்ணியே ஆகணும்" அப்டின்றாங்க. எடுக்கு வந்து இது பழக்கமே இல்லனால ட்ரை பண்றாரு. அவர் கூட இருந்திருக்காரு. அவருக்கு தெரியுன்றதுனால செஞ்சுட்டே இருக்கும்போது, இந்த பேய வந்து புடிச்சு கட்டி போட்டு வச்சுர்றாங்க. அந்த டைம்ல துணிய போட்டுலாம் கட்டி போட்டு வச்சுர்றாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த கன் இருக்குல்ல தானா வந்து ட்ரிகர் ஆயிடுது. இவர் வந்து எட்ட வந்து சுட வரும்போது கரெக்ட்டா அந்த போலீஸ் காப்பாத்திர்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கருண் என்ன பண்றாங்க, அந்த போலீஸ்கார புடிச்சு கடிச்சு வச்சுருவாங்க. ரத்தமா ஊத்திட்டு இருக்கும். இந்த டைம் அந்த அசிஸ்டன்ட் போயிட்டு ஏப்ரல தேடிட்டு இருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில ஃபுல்லா அந்த கிறிஸ்டின் மட்டும் தனியா தானே உட்கார்ந்திருப்பான். அந்த டைம்ல வந்து காக்காலாம் வந்து டம்மு டும்முன்னு அடிச்சிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகுது, அந்த கரோலின் அப்படியே அந்த சேர் வந்து மிதந்து போய் தலைகீழ போய் உட்காருது. "ப்ளீஸ் என் கரோலின விட்டுரு" அப்படின்னும்போது, "கரோலின் ப்ளீஸ் என்கிட்ட வா" அப்படின்னு ராஜர் கூப்பிடுறாரு. "கரோலின் எப்பயோ செத்து போயிட்டா" அப்படின்னு அந்த பேய் நக்கலா சொல்லுது. இந்த அசிஸ்டன்ட் சொல்றான், "நான் ஏப்ரல கண்டுபிடிச்சுட்டேன். அவ கிச்சன் கீழ தான் இருக்கான்னோனே" இவன் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருப்பான். இத கேட்ட உடனே அந்த பேய் இருக்கு இல்லையா, அது மேல இருந்து தொப்புன்னு போட்டு அந்த சேர் உடைஞ்சதுனால அந்த கட்டெல்லாம் கழன்றும். இந்த பேய் கிடுகிடுன்னு ஓடி போயிரும். ஓடுனோனே எல்லாமே சுத்தி சுத்தி போய் தேடிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல ஏப்ரல் கிட்ட கரெக்ட்டா போய் அந்த குத்தலான்னு போகும்போது, மேல இருந்து இந்த லாரின் என்ன பண்றாங்க, தலையில கை வச்சு, "ப்ளீஸ் நீ வந்து உன் குழந்தைய நெனச்சு பாரு. அந்த நாள் சந்தோஷமான நாள எனக்கு காமிச்சல்ல, அத நெனச்சு பாரு" அப்படின்னோனே, இவன் என்ன பண்றான், கரெக்ட்டா எட்டும் வந்து பெட் ஷீபா அப்படின்னோனே, அப்பதான் அந்த பேயோட மூஞ்சிய காமிக்கிறாங்க நமக்கு. அந்த ரிச்சுவல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரளின் என்ன பண்றாங்க, பயங்கரமா அழுவுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாந்தி எடுக்குறாங்க. அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிருது. இப்படியே அந்த ஏப்ரல் வந்து அவங்க அப்பாவ கட்டிப்பிடிச்சு நின்னுட்டுருக்கும். அப்படியே விடியுது. விடிஞ்சதுக்கப்புறம் மத்த குழந்தைங்கள் எல்லாமே வந்துர்றாங்க. வந்ததுக்கப்புறம் குடும்பமே வந்து கட்டிப்பிடிச்சுக்கு. அப்ப ஏப்ரல் என்ன பண்ணுவா, அவங்க லாரன் இருக்கா இல்லையா, அவகிட்ட ஒண்ணு கொண்டு போய் குடுப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து ஜோடி வந்து குடுத்துருப்பா இல்லையா கிஃப்ட். அந்த கிஃப்ட்ட குடுத்தோனே, அப்படியே வந்து எல்லாருமே ஹேப்பியா இருக்கிற மாரி இந்த படமும் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சீ யூ தென். டேக் கேர். பாய்.